ஆதரவு இல்லைங்க, போகிறதுக்கு இடம் இல்லைங்க. ஒரு நாய்க்குட்டி உங்கள் வீட்டு வாசலில் வந்து உட்காருதுங்க, நீங்கள் போட்டாதாங்க அதுக்கு சாப்பாடு. என்னங்க பண்ணுவீங்க? கேட்குது பாரு கேள்வி, அடித்து விரட்டுவான் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறவங்களுக்கு இந்த பதிவு. நிறைய வீடியோக்களில் ஸ்டீயை பார்ப்பீங்க, 2 நாய்க்குட்டி அவன் பக்கத்தில் எப்பயுமே இருக்கும். உன்னோட வளர்ப்பு சரியில்லைம்மா அப்படின்னு சில பேர் கூட சொல்லலாம். கேளுங்க முழுசா நான் சொல்கிறத. நீங்கள் பார்க்குறது எங்களோட குலதெய்வம் கோயில். கிராமப்புறங்களில் காலையில் எழுந்து குளிச்சு முழுகி கோவிலில் போய் சாமி முகத்தை பார்க்குறது வழக்கமாக தான் எல்லாரும் வச்சுருப்பாங்க. வழிபாட்டோட கடைசி நாள் தான் தைப்பொங்கல் சாமி கும்பிடுவாங்க. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற நிறைய பேர்கிட்ட இந்த வழக்கம் இருக்கும். ஆனால் ஆமான்னு ஒத்து கமெண்ட் போட மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சுவாமி தூண்டிக்காரன், இது எங்கே இருக்குன்னா எங்கள் ஊர்லேருந்து பக்கத்து ஊர், அதாவது ஆவணம் கிராமத்தில் இருக்குது. அந்த கதையெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் வேணால் சொல்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற இவர் இருக்கார்ல, இவர் தான் எங்களுடைய சந்ததிக்கு தாத்தா. பசங்களா மறந்துடாதீங்கடா, எனக்கு காவலா என் பக்கத்தில் எப்பயுமே நிற்கிற 2 பேர் பார்த்தீங்கன்னா இவங்க தான் அப்படிங்கிறத அடுத்தடுத்த சந்ததிக்கு உணர்த்துற விதமாக தான் இந்த சுவாமி சிலையும் பக்கத்தில் இந்த பைரவர்களும் இருப்பாங்க. ஸ்ரீ சொல்கிறது கூட அதான், குட்டி பப்பி 2 பக்கம் இருக்கு, அதை வீடியோவில் காமிமா அப்படின்னு சொல்றான். குலதெய்வ வழிபாட்டில் கூட எங்களுடைய மூதாதையருக்கு பக்கத்தில் காவல் தெய்வம் அப்படின்னா அந்த பைரவர்கள் தான் அப்படின்னு எங்க அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாங்க எங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். சில பேருடைய கற்பித்தல் எப்படி இருக்கு, நாய் சுவாமி தான் இல்லைன்னு சொல்லல, பைரவர் தான், ஆனா சிலையா இருந்தா மட்டும்தாங்க நாங்க கும்பிடுவோம், எங்க பிள்ளைங்களுக்கும் கும்பிட சொல்லி கொடுப்போம். மக்களே நல்லா ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்குங்க, எந்த அளவுக்கு இந்த பைரவர்கள் நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவங்க அப்படின்னு நம்ம மூதாதையர் நினைச்சிருந்தா, மூதாதையரை சுவாமியா நீ வணங்கணும் அப்படின்னா அவர் பக்கத்துல 2 பைரவரை வைங்கடா, நம்ம தலைமுறையும் கும்பிடணும்டா, என்னோட சேர்த்து இந்த பைரவர்களையும் அப்படின்னு சொல்லாம சொல்லி வச்சுட்டு அவங்க போயிருக்காங்க. இந்த வீடியோ புரியாதவங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன்.